ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்கூலுக்கு என்ன லஞ்சு கட்டலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது நான் சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அந்த காரக்குழம்பு சாதம் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தால் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், இது மூணுமே போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெந்தம் பேர் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதம் வச்சுக்காக உப்பு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் 1/4 கிலோ அரிசி எடுத்துட்டேன். அரிசி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாப்பாடு வெந்துச்சு. இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காரக்குழம்பு சாதம் ரெடி. இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.